ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட. ஆனா நீ வெக்கப்பட மாட்ட. எங்களால பார்த்து சகிக்க முடியாது. நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம். ஒரு வருத்தத்தக்க வியப்பான ஒரு கமெண்ட் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். ஏனென்றால் இதுவரைக்கும் அவர் சில ஆதாரங்களையும் சொல்லியிருக்கிறார். என்னென்ன மாதிரி மருத்துவ குணம் இருப்பதற்கு இத்தனை ரிசர்ச் பேப்பர் இருக்குது, பேட்டர்ன்லாம் இருக்குது, அப்படிலாம் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன பிறகு நான் அத்தனையும் தேடி பார்த்தேன். அவர்கள் இதுவரை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த கோமியம் எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்லேயோ ஒரு பெட்ரி டிஷ், இதுக்கு பேர் தான் இன்விட்ரோ ஸ்டடின்னு சொல்லுவாங்க. நான் இதில் பழக்கப்பட்ட பயிற்சி பெற்ற ஒரு விஞ்ஞானி. பெட்ரி டிஷ்ஷில் போட்டுட்டு அதில் நம்ம கோமியத்தையோ அதனுடைய டிஸ்டிலேட்டையோ அல்லது எக்ஸ்ட்ராக்டையோ நம்ம ஊற்றினோம்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதில் இருக்க ஃபங்கஸ் எல்லாம் செத்து போயிடும். இது உண்மை. இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இதுவரைக்கும் செய்திருக்க ஆராய்ச்சி எல்லாம் இதுதான். ஆனால் இதை மட்டும் வைத்துக்கொண்டு இது தீராத வயிற்று வலிக்கு அல்லது காய்ச்சலுக்கு அல்லது கோவிடுக்கு மருந்தாகவே கோமியத்தை நீங்கள் குடிங்கள் என்று சொல்லுவது மகா பெரிய தப்பு. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபினாயில் வாங்குகிறோம். ஃபினாயில் வாங்கி நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் செத்து போயிடும். அந்த ஃபினாயில் நம்ம குடிக்கலாமோ? குடித்தோம்னா நம்மளும் செத்து போயிடும். இதே பிரச்சனை தான் இந்த கோமியத்திற்கும். இந்த கோமியத்தில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், மாலிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது.